விழுப்புரம் மாவட்டம் நகராட்சி திடலில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரணத் தொகை 5000 உயர்த்தி தர கோரியும் புரட்சி பாரத கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் குன்றத்தூர் நெடுஞ்சாலை ஓரம் உள்ள உபரிநீர் கால்வாயிலிருந்து சாலையில் நீர் வழித்தோடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 2 நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. வந்தவாசி அடுத்த கீழ்வெள்ளியூரில் உள்ள ஏரி நிரம்பி ஊருக்குள் புகுந்ததில் சீதா வீராசாமி என்பவரின் கூரை வீடு இடிந்து விழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட வீராசாமி அரசாங்கம் வீடு ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். தாராபுரம் அமராவதி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பொங்கூர் மற்றும் ஆத்துக்கால்புதூர் ஆகிய 2 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியது. இதனால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் தாராபுரம் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர கிராம பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் முழுவதும் நேற்று முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சாக்கடை கழிவு நீரும் மழை நீரும் ஆறு போல் சென்று கொண்டிருந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியுறுவதால் அசம்பாவித சம்பவங்கள் நேரிடும் என்ற காரணத்தால் போக்குவரத்து போலீசார் அவ்வழியே வாகனங்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆனைமலை அடுத்த ஆழியார் கவி அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பெய்த கனமழையால் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் புளியங்குடி சாலையில் 5 மின்கம்பங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த சங்கரன் கோவில் மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் வாகன ஓட்டிகளை வேறு வழியில் செல்லுமாறு அறிவுறுத்தினர். பின்னர் சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியானது நடைபெற்றது. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைமேல் பக்தர்கள் அரோகர் ஆக்ரோஷம் முழங்க மகாதீபம் ஏற்றப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மலைமேல் செல்வதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. மலைமேல் ஏற்றப்பட்ட தீபம் 3 நாட்களுக்கு தொடர்ந்து எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் லட்சதீபம் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து கோவில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளால் ஜொலித்தது. கோவிலில் தங்கரத உலா மற்றும் உபய திருக்கல்யாண விசேஷங்கள் நடைபெறாது என திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட சட்டைநாதர் கோவிலில் கார்த்திகை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் களியங்காடு சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடுகளும் அங்குள்ள 1600 அடி உயரம் கொண்ட மலை மீது பரணி தீபமும் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மலை மீது ஏற்றப்பட்ட பரணி தீபத்தை சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வான்வழியாக பார்த்து தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரர் கோவிலில் கார்த்திகையை ஒட்டி மலைக்கோவிலில் வேதகிரீஸ்வரருக்கும் தாழக்கோவிலில் உள்ள பக்தவச்சலேஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரி அம்பாளுக்கும் வேத மந்திரங்களுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் செப்பு கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த சின்ன திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் பசுபதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு காமராஜர் சாலையில் உள்ள ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயம் மற்றும் சாரம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய தேவஸ்தானம் உள்ளிட்ட ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் லட்சதீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவில் கோபுரம், குளக்கரை மற்றும் கோவில் வளாகத்தில் அகல் விளக்குகளால் லட்சதீபம் ஏற்றி வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அடுத்த தைக்காட்டு பகுதியில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வேலை நிமித்தம்
மூலமாக, பேருந்து மூலமாகவும், தனியார் வாகனங்கள் மூலமாகவும் சென்று வருகின்றனர். இந்நிலையில் கைகாட்டி பகுதியில் அமைந்திருக்கும் நிழற்குடையானது தகரங்களால் அமைக்கப்பட்டுள்ளதால் தற்போது சேதமடைந்து முட்புதர்களால் மூடியிருப்பதால் நிழற்குடையில் நிற்கவோ அல்லது அமரவோ முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிழற்குடையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் அல்லது இடித்து புதிய நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய ராணுவத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் மேஜர் வரதராஜனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையிலும் ஈரோட்டில் கேக் கண்காட்சி நடைபெற்றது. மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நினைவூட்டும் வகையிலான கேக்குகள் என 100 வகைக்கும் மேற்பட்ட கேக்குகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து கேக் வகைகளை உருவாக்கிய பாண்டி என்பவர் பேசியது, இந்த கண்காட்சியில் பல்வேறு வகையான கேக்குகள் இடம்பெற்றிருந்த போதிலும் நமது நாட்டுக்காக உயிர்நீத்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் உருவ வடிவிலான கேக்குகளை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருவதாக தெரிவித்தார். மேஜர் முகுந்த் வரதராஜன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரை போற்றும் வகையிலையும் இந்திய ராணுவத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையிலும் ஈரோட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்ரீ ஜென்ரல் கம்பெனிலேருந்து சாக்லேட்டை கேக் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் 30 கிலோ சாக்லேட் மட்டும் பண்ணியிருக்கோம். வேறு எந்த கலப்படமும் கிடையாது. இல்லை பியூர் சாக்லேட்டு. இதுவும் மாஸ்டர் எல்லாமே நம்ம புகழ்பெற்ற மாஸ்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி இது பண்ணியிருக்கோம்னா இந்தியன் ஆர்மிக்கு பெருமை சேர்த்ததிலும் ப்ளஸ் இது இல்லாமல் மக்களுக்கு தெரியணும், ஒரு ஆர்மி மேன் இந்த மாதிரி இருந்துட்டு இப்படிலாம் நாட்டுக்காண்டி பாடுபட்டு இந்த மாதிரி ஆயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே போகணும்னு சொல்லி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம கேக் வெரைட்டி மட்டுமே 100 வெரைட்டி போட்டிருக்கோம். கரூர் மாவட்டம் ஆண்டாள் கோவில் தடுப்பணையை தாண்டி 78,000 கன அடி நீர் வருவதால் அமராவதி ஆற்றில் வரும் தண்ணீர் திருமுக்கூடலூர் பகுதியில் காவிரியில் கலக்கிறது. இதனால் மாயனூர் காவிரி கதவணைக்கு வரும் தண்ணீர் அதிகரித்து தற்போது 58,500 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மாயனூர் கதவணையிலிருந்து 48 மதகுகள் வழியாக தண்ணீர் முழுவதுமாக திறக்கப்படுகிறது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி வருசநாடு வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மூல வைகை ஆற்றில் வினாடிக்கு 19,000 கன அடி தண்ணீர் வைகை அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. 71 அடி உயரம் உள்ள வைகை அணை நீர்மட்டம் நேற்று 49.67 அடியாக இருந்த நிலையில் இன்று 55.25 அடியாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட வைகை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட வருசநாடு வனப்பகுதிகளான ஓயம்பாறை, வாலிப்பாறை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் 2 நாளாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வைகையின் பிறப்பிடமான மூல வைகை ஆற்றில் தண்ணீர் காற்று வெள்ளம் போன்று செந்நிறத்தில் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றை கடக்க முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் அப்பகுதி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள விகேபுரம் பகுதியில் நேற்று பெய்த மழையின் காரணமாக திருவள்ளூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த சுடலையாண்டி என்பவரது வீட்டு சுவர் இடிந்து சாலையில் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சி சார்பில் முக்கிய சாலைகளில் SFC இன்சென்டிவ் திட்டத்தின் கீழ் 1.31 கோடி செலவில் 141 புதிய அலங்கார தோற்றத்துடன் கூடிய மின் விளக்குகள் நகரின் பிரதான சாலைகளில் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வடக்கு மெயின் ரோடு, SP கோயில் தெரு ஆகிய இடங்களில் வேலை முடித்த மின் விளக்கை நகரமன்ற தலைவர் KR செந்தில்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி கருப்புசாமி என்ற சிறுவன் மாயமான நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். இந்நிலையில் சிறுவன் உயிரிழந்து 6 நாட்களாகியும் தற்போது வரை உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து கோவில்பட்டி மெயின் பஜாரில் சிறுவனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் தொடர்மழை மற்றும் பாதாள சாக்கடை அடைப்பால் ரஸ்தா அருகே கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையத்திற்கு செல்லும் வழியில் ஆழ்நுழைப்பு தொட்டியில் இருந்து பாதாள சாக்கடை கழிவுநீரை தேனாறு கால்வாயில் மாநகராட்சி அதிகாரிகள் திறந்து கொண்டுள்ளனர். தேனாறு நீர் பல்வேறு கண்மாய் மற்றும் விவசாயத்திற்கு செல்வதால் பொதுமக்களுக்கும் கால்நடைகளுக்கும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படும் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காரைக்குடி
கருப்பூரணி பகுதியில் அரசு சீர்மரபினர் கல்லூரி மாணவர் விடுதியில் வளாகத்தில் 2 நாட்கள் பெய்த மழையால் வளாகம் முழுவதும் 4வது முறையாக மீண்டும் குளம்பூற்று நீர் தேங்கியுள்ளது. இதனால் மாணவர் விடுதி புதிய கட்டிடத்திற்கு பாதுகாப்பு ஏற்படும் அபாயமும் மாணவர்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயமும் உள்ளதாக மாணவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலின் மலைக்கோவிலில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவாரூர் மாவட்டம் காக்கையாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் காக்கையாடி மட்டுமல்லாது சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட பேரளம் பகுதியில் வாஞ்சி ஆற்றில் கனமழை காரணமாக மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் இந்த ஆற்றின் கரையை தாண்டியும் சாலையை தாண்டியும் ஆற்று நீர் விளை நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் விவசாயிகளும் பொதுப்பணித்துறையினரும் சேர்ந்து ஆற்றின் கரையோரத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி வைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இந்த ஆற்றை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் நாகை மாவட்டம் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் கார்த்திகை மாத வளர்பிறை பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தும் அகல் விளக்கு ஏற்றி அர்ச்சனைகள் செய்தும் வழிபாடு செய்தனர். மேலும் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள துலுக்கன்குறிச்சியில் வாழைமர சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள பிரசித்தி பெற்ற அர்ப்பணீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் தலைமையில் நடைபெற்ற நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் தரைக்குறைவாக பேசி வருவதாக சமூக ஆர்வலர் ஒருவர் பகிரங்க புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரை ஒட்டியுள்ள செதுக்கரை மலை மீதும் மகா தீபம் சிறப்பாக ஏற்றப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலை மீது ஏறி மகா தீபத்தையும் ஆகாய லிங்கேஸ்வரரை வழிபட்டனர். தொடர்ந்து வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வணங்கி பக்தி கோஷங்களை எழுப்பி சிவபெருமானை வழிபட்டு சென்றனர். மேலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மலைமேல் கைலாசநாதர் திருக்கோவிலில் 500 கிலோ நெய் ஊற்றி மகா கார்த்திகை தீப வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வேலூரில் உள்ள மகா தேவமலை கோயிலில் 127 அடி வேல் மற்றும் ஆறுமுகம் கொண்ட முருகர் சுவாமி சிலையை மகானந்த சித்தர் பூஜை வழிபாடு செய்து பிரதிஷ்டை செய்து வைத்தார். இதில் உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.